Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode online shopping app. BuyMode online e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா பிஎஸ்டிஎம் வந்து எப்படி வந்து மொபைல் வழியாக வந்து அப்ளை பண்ணலான்றதை வந்து பார்க்க போகிறோம். பிஎஸ்டிஎம் வந்து எதுக்குன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து 1வதுலேருந்து 12th வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான சான்றிதழ் வந்து இது. நீங்கள் வந்து இப்போ வந்து இது வந்து உங்கள் மொபைலே வந்து நீங்களே அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த இ-சேவை வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துக்குங்க. வெப்சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இதில் பயனாளர் உள்நுழைன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயனர் உள்நுழைந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் இதில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்டில் வந்து கேளுங்க. அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் டைப் பண்ணிச்சு, பாஸ்வேர்டும் டைப் பண்ணிச்சு, கீழே வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா வந்து டைப் பண்ணிவிட்டு லாகின் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டேஷ்போர்டு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களோட நேமு வந்து இதில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் ஒன்று வந்து இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போயிட்டு பிஎஸ்டிஎம்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை போய் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா செகண்டாக இருக்குது பார்த்துங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கவர்மெண்ட்டில் படித்ததுனால ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நேம் டைப் பண்ணிக்கோங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நேம் வந்து தமிழ், அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் வந்து உங்களுடைய நேம் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கணும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டை பற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூல் வந்து சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்குதோ அந்த டேட்டை பற்றி வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தனே இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே செட்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐஎஸ்ஐடின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து படித்து முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் வந்து டிசியில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அது இருக்கிறவங்க டைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் ஃப்ரம், அதாவது நீங்கள் வந்து எப்போலேருந்து படிக்கிறீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூல் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 வந்து எந்த இயரில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிங்கன்றதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் வந்து படிச்சிங்கன்றதை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எது வரைக்கும் படிச்சிங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்கள் ஸ்கூல் இருக்குன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் கேட்டிருக்காங்க. எந்த பிளாக்கோ அந்த பிளாக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட டைப் கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட்னு கொடுங்க, ப்ரைவேட்னா ப்ரைவேட்னு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் காப்பி டு டிசின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து டிசி இருந்தால் டிசி வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுவும் வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பிடிஎஃப் ஜேபிடி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். உங்கள்கிட்ட டிசி இருந்தால் டிசி அப்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய மார்க் ஷீட் இருக்கும், அந்த மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். டிசி வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கொடுங்க. சப்மிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான
பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும். அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வந்து அப்லோட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.